Hi friends, welcome to WebTech. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 kVA ஜெனரேட்டரை எப்படி ஆன் பண்றது, எப்படி ஆஃப் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஜெனரேட்டர் ஆன் பண்றது ரொம்ப கஷ்டமான இருக்கும்ல நினைச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு எப்படி ஈஸியா ஆன் பண்றது, எப்படி ஈஸியா ஆஃப் பண்றது உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இத ஜெனரேட்டர் இங்க ரெண்டு 12 வோல்ட் பேட்டரி வச்சிருப்பாங்க. இது வந்து சீரிஸ் பண்ணி 24 வோல்ட்டா எடுத்துருப்பாங்க. இந்த 24 வோல்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் இருக்கும் ஜெனரேட்டரோட. அந்த செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜெனரேட்டரோட ஆல்டர்னேட்டர் வந்து கப்பல் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஆல்டர்னேட்டரு. இது மொத்தம் இது சர்க்கியூட்டோட கண்ட்ரோல் பேனல். இதுதான் டிஸ்பிளேயோட இருக்கும் உங்களுக்கு. இதை டிஸ்பிளே ஆன் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற ஹோம் பேஜோ இல்லை ஏதோ ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை ஆன் ஆகி இதோட வெர்ஷன் என்னென்னு உங்களுக்கு காமிச்சிடும் டிஸ்பிளேயில். அப்புறம் இதை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டாப்பில் இருக்கும், அந்த ஸ்டாப்பில் இண்டிகேஷனோட இருக்கும். அது நீங்கள் அது வந்து நீங்கள் மேனுவலில் மாற்றிட்டு நாட் இன் ஆட்டோன்னு இருக்கும், மேனுவலில் மாற்றிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் வந்து க்ரீன் கலர் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஜென்ரேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். அவ்வளோதான், ஜென்ரேட்டர் ஆன் ஆகிடுச்சு. இது வந்து ஜென்ரேட்டரோட ஃபுல் வியூ அவுட்லுக்கு. இனி நம்ம எப்படி ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இருக்காது. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே ஸ்டாப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடும். அவ்வளோதான், ஜெனரேட்டர் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு.